அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பொது தமிழில் சென்ற ஆண்டுகள் கேட்ட கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கான 10 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளில் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமியில் போயிட்டு ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது? வெற்றி வேட்கை, ஞானக்குரல், நன்னெறி, அருங்கல செம்பு. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஞானக்குரல். அடுத்து, தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது? மரபியல், பொருளியல், களவியல், மெய்ப்பாட்டியல். இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா மெய்ப்பாட்டியல். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது? அலங்கநல்லூர், கோடநல்லூர், தச்சநல்லூர், நல்லூர். இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர். முன்னீர் வழக்கம் மகடூ ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர், பவனந்தி முனிவர், தண்டியடிகள், புலவர் குழந்தை. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். இந்த கேள்விகள் எல்லாமே எந்தெந்த எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்றதை நான் குறிப்பில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. 5வது கேள்வி, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? குருபீடம், அறம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு பார்த்தீங்கன்னா அறம். அடுத்தது, 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? தாயுமானவர், பாரதிதாசன், வள்ளலார், சேக்கிழார். சரியான விடை பார்த்தீங்கன்னா வள்ளலார். அடுத்தது, ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? அடக்கம், ஊருக்கு உதவுவது, செல்வமுடையது, பண்புடையவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது. அடுத்தது, பருப்பு உள்ளதா என்று கடைக்காரரிடம் வினவும் வினா எது? அறியா வினா, குழல் வினா, அயவினா, ஏவல் வினா. சரியான விடை பார்த்தீங்கன்னா குழல் வினா. அடுத்து, பரணி இலக்கியத்தில் பாவகை அது? பரணி இலக்கியத்தின் பாவகை வெண்பா, கலிப்பா, கழித்தாலிசை, கலிவிருத்தம். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழித்தாலிசை. அடுத்தது 10வது கேள்வி, முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஜீவானந்தம், திருவிக்கா, காமராசர், காயிதே மில்லத். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கிற 10 கேள்விகள் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கான விடை சரியாக சொல்லியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த 10 கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.